ஒரே ஒரு முறை இந்த மாதிரி மாங்காய் போட்டு மோர் குழம்பு வீட்டுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது செய்யறதுக்கு 1 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, பொடிய துருவுன மாங்காவை சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கடுகு, ஜீரகம், உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் மாங்காய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மில் கொதிக்க விடுங்க, இல்லைன்னா கட்டியாயிரும். கடைசியா நம்ம மிக்சர் ஜார்ல பல்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மோர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. மோர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க கொதிக்க விடக்கூடாது. இந்த ரெசிபி வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே